போயிட்டே இருக்கே. இந்த வண்டியோட ஓனர் எப்ப வராருன்னு தெரியலையே. எப்ப வந்து எனக்கு வண்டியை கொடுக்கறது? அண்ணா, உங்க ஓனர் எப்பதானே வருவாரு? நான் அவசரமா ஒரு பார்சல் எடுத்துட்டு ஹார்பர் போகணும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், அவர் வந்துட்டு இருக்காரு. அட போங்கண்ணா, இதே தான் அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் வந்த பாடு இல்ல. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, உங்க ஓனர் நம்பர் கொடுங்கண்ணா, நானே பேசிக்கிறேன். அவசரப்படாதீங்க சார், எங்க ஓனர் சுதர்சன் கில்லி மாதிரி கரெக்டா வந்துருவாரு. என்ன பேர் சொன்னீங்க? சுதர்சன். சுதர்சனா? இந்த போட்டோல இருக்காரு, இவர்தான் ஓனரா? ஆமா சார். என்னடா சொல்ற? இவர அந்த ஒத்த வண்டி வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்காரு சார். இது மட்டும் இல்ல சார், இந்த சிட்டிக்குள்ள அவருக்கு 500 வண்டி ஓடுது. 500 வண்டி? இது இல்லாம அவருக்கு வேற பிசினஸ் இருக்கு. நீங்க என்ன எங்க ஓனர் போட்டு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஏற்கனவே அவர் தெரியுமா? தெரியும். அப்ப பிரச்சனையே இல்ல, எங்க ஓனர் வந்த உடனே சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போங்க. சரிண்ணா, எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் ப்ராப்ளமா இருக்கு. நான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ஓனர் வந்ததும் பர்மிஷன் வாங்கி வைங்க. ஐயோ, நமக்கு வண்டியே கிடைக்காது போல இருக்கே. ஏய் ராஜு. அண்ணா வந்துட்டாரு. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். வண்டியை கேட்டாரு, எவ்வளவு வேணாலும் பணம் தரேனாருண்ணே. எவ்வளவு நாளும் தரேன்னு சொன்னானா? எங்கே அவன்? கிட்ட வா அண்ணே. விவரமா சொல்லு. உங்களை தெரிஞ்சவர்னு சொன்னாருண்ணே. எனக்கு தெரிஞ்சவனா? அண்ணே, உங்க போட்டோவை அவர் செல்ல வச்சிருக்காருண்ணே. ஏன் போட்டோ வச்சிருக்கானா? ஆமாண்ணே, அவசரமா ஒரு பார்சல் எடுத்துட்டு ஹார்பர் போகணும்னு சொன்னாருண்ணே. ஹார்பருக்கு போகணும்னு சொன்னானா? ஆமாண்ணே. யாரா அவன்? கூப்பிடவன? இங்க மெடிக்கல் ஷாப் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காருண்ணே. ராங்கா தெரியுதே, யாரா இருக்கும்? ஏய் அண்ணே, அந்த ஆளு உனக்கு அடையாளம் தெரியுமாடா? பாக்குறதுக்கு அவன் எப்படி இருந்தான் கரெக்டா சொல்லு. ஆளு நல்ல வாட்டர் சாட்டமா நார்த் இந்தியன் மாதிரி இருந்தாருண்ணே. தாடி மீசை வச்சிருந்தானா? ஆமாண்ணே. தலைமுடிய குடுமி போட்டு வச்சிருந்தானா? ஆமாண்ணே. பாக்குறதுக்கு சேட்டாள் மாதிரி தலைக்கு டர்பன்லாம் வச்சிருந்தாருண்ணே. சேட்டு மாதிரியா? தாடி கூட வச்சிருந்தாருண்ணே. தாடி வச்சிருந்தானா? ஏய் குழப்பமா இருக்கே, ஒரு நிமிஷம் இரு. இவனா பாரு. ஆமாண்ணே, இவர் தானே. ஆனா டர்பன் கட்டியிருந்தாருண்ணே. இவ சாகல, வெளி உலகத்துக்கு செத்தவ மாதிரி நடிச்சு மதன கொலைப்பள்ளியில மாட்டி விட்டு இப்போ மாறு வேஷத்துல சுத்திட்டு இருக்கான். ரூபினி டார்லிங் சொன்னது சரியா தான் இருக்கு. நந்தகுமார் தான் மாறு வேஷத்துல சுத்திட்டு இருக்கான். டேய் அண்ணே, அவன் எங்கடா போயிருப்பான்? அவனை தேடி கூட்டு வந்து என்கிட்ட விடு. ஏன்னா திடீர்னு டென்ஷன் ஆயிட்டீங்க? அந்த ஆளுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏய், உனக்கு பிளாஷ்பேக்லாம் சொல்லி புரிய வைக்க எனக்கு இப்ப நேரம் இல்லை. முதல்ல அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்து. போ. அவர் இங்க தானே எங்கேயாவது இருப்பாரு, போய் பாரு. போ. டேய் நந்தகுமார், என் கண்ணிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடா. உன்னை இழுத்துட்டு போய் என் டார்லிங் கிட்ட ஒப்படைச்சிட்டு ரூபினியை என் மனைவி ஆக்கிக்க போறேன். பாருடா. சைலஜா, என்னாச்சு? வந்துட்டாளா? இன்னும் இல்லக்கா. நீ சொன்ன மாதிரி வந்துருவாள? இல்லன்னா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வராம இருந்துட போறா. கண்டிப்பா வருவாக்கா. அவ அர்ஜென்ட்டா அவளோட ஊருக்கு போகணும்னு சொல்லிருக்கா. அவ கண்டிப்பா இங்க வருவாக்கா. அவ மட்டும் வரட்டும். வந்ததும் அவளை கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி தூக்கிட்டு போய் அர்ச்சனாக்கு முன்னாடி நிறுத்தணும். அவங்க விசாரிச்சாதான் உண்மையில என்னன்னு வெளியே வரும். அக்கா, அக்கா வேதிகா தான் கூப்பிடுறா. அப்படியா? நாங்க இங்க இருக்கோம்னு காமிச்சுக்காத, எப்பவும் பேசுற மாதிரி கேஷுவலா பேசு. சரி. ஹலோ சைலஜா, நான் வந்துகிட்டே இருக்கேன். என் துணிமணியெல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டியா? அதெல்லாம் அப்பவே பண்ணி வச்சிட்டேன். நீ தான் வரேன்னு சொல்லிட்டு இருக்க, இன்னும் வராம இருக்க. சாரிடி, நான் புறப்படுறப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை சமாளிச்சுட்டு வரதுக்கு தான் டைம் ஆயிடுச்சு. சரி சரி, லேட் பண்ணாம சீக்கிரம் வா. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நாங்க இருப்பேன்டி. வச்சுட்டுமா? ஓகேடி, பை. என்ன சொன்னா? வந்துட்டு இருக்காளா? ஆமாக்கா, இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வந்துருவேன்னு சொன்னா. சரி, நீ போய் அந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கோ, நாங்க ஊர் ரூம்ல ஒளிஞ்சுக்கிறோம். அவ வந்த உடனே ஒரே அமுக்க அமுக்கிடுறோம். சரி நீ போ. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே.
உட்காருங்க. சக்தி, இங்க மதன் இருக்கான்னு சொன்னியே, எங்க சக்தி? இதுதான் மதன். என்ன சக்தி, இந்த நேரத்துல போய் விளையாடிட்டு இருக்க? நானே என் பிள்ளைய பாக்கணும்னு ஆசையா கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ யாரோ ஒரு பொண்ணை காட்டி இதான் மதன்னு சொல்றியம்மா. என்னம்மா இது? விளையாடல, நிஜமா தான் சொல்றேன். இதான் மதன். சக்தி, நீ எவ்வளவு பொறுப்பானவ. நீயே இப்படி விளையாடுறியே, இது நியாயமா? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மனசை காயப்படுத்த வேண்டாம். அதுவும் பிள்ளைய பார்க்கணும்னு இவ்வளவு ஆசையா வந்திருக்கீங்க. உங்ககிட்ட போய் நான் விளையாடுவேனா? நல்லா ஒத்து பாருங்க, இது மதன் தான். நான் தான்மா. மதன், என்னடா நீ இந்த மாதிரி? மாமா, ஏண்டா இப்படி? கொஞ்சம் மெதுவா பேசுமா. எல்லாம் காரணமா தான். இங்க பாருமா, இப்ப என்கிட்ட எதுவும் கேட்காத. சக்தி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க. இப்ப என்ன பார்த்தது பெரிய விஷயமா? டேய், நான் உன் அம்மாடா. உன்னை பார்த்தா என்னடா தப்பு? சரிம்மா, இங்க பாருமா, எதுவும் சிக்கலாயிடக்கூடாதுல்ல. இங்க பாரு, நீ சக்தி சொல்ற மாதிரி கேளுமா. எல்லா பிரச்சனையும் சீக்கிரமே தீந்துரும். இங்க பாருமா, இப்ப நீ வந்து என்ன பார்த்ததே போதும். இனிமே என்ன பார்க்க வேண்டாம், சரியா? மா, நான் ரொம்ப ரகசியமா இருக்க வேண்டியிருக்குமா. சக்தி மட்டும் இந்த உதவி செய்யலனா நான் நேரம் போலீஸ்ல குண்டடிப்பட்டு தான் செத்து இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். நான் பத்திரமா தான் இருக்கேன். நீ என்ன அடிக்கடி பார்க்கணும் கொல்லணும்னு சக்திகிட்ட சொல்லி அவங்கள வற்புறுத்தாத, சரியா? சக்தியே உங்ககிட்ட எப்ப என்ன பார்க்கலாம் பேசலாம்னு சொல்றாங்களோ அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும், சரியா? மா, என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. காசை கொடுத்துட்டு போமா. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், வந்துட்டா போ போ போ, சீக்கிரம் வா. வெயிட்டிங்ல நிக்க முடியாது. இல்ல நான் உடனே வந்துடுவேன். நான் வந்துடுறேன், ஒரு 2 மினிட்ஸ். வா சீக்கிரம் வா. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த வேதிகா வந்துட்டா. இதான் சமயம். அவளை மடக்கி பிடிச்சிட்டா நந்தகுமார் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், என் மச்சானையும் காப்பாத்திடலாம். ஐயோ, நம்ம பிளான் பண்ண மாதிரியே நீ போர்வை பொத்திட்டு படுத்துக்கோ, நான் உள்ள மறைஞ்சுக்கிறேன். அவ உள்ள வந்த உடனே அவளுக்கு காட்டுல எல்லாத்தையும் கொக்கிடணும், சரியா? ஞாபகம் வா வா, சீக்கிரம் இரு. வா படு. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஜுரம் வந்த மாதிரி நடி. அப்பதான் என் ரூம்மேட் ஜுரத்துல இருக்கான்னு உன்னை வந்து பாப்பா. சரிக்கா, அவ கிட்ட வந்த உடனே ஒரே அமுக்கிடலாம், சரியா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். கூப்பிடு, நீங்க நான் வந்துறேன். போங்க, நான் பாத்துக்கிறேன். ஃபுல்லா போத்திக்கோ. ஏய், எல்லாம் பேக் பண்ணிட்டியாடி? ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் போயிட்டு வரேன் டி. ஏய், என்னாச்சு? உன்னதான் கேக்குறேன், என்னாச்சுன்னு சொல்லு. என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. ஏன் உடம்புல நடக்குது? போன்ல பேசும்போது என்கிட்ட நல்லா தானடி பேசுனேன். இப்ப திடீர்னு உடம்புக்கு என்னடி ஆச்சு? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பாரு. ஏய்,
வாடி வா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தோம். ஓடிடுவியா? எங்க ஓடுற? ஓடி நில்லு. எங்கடி ஓடுற? யாரே நீ? யாரே நீ? அந்த நந்தகுமார் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்? எனக்கு எதுவும் தெரியாது. எதுவும் தெரியாது போய் சொல்லாத. யாருக்கிட்ட நடிச்சு ஏமாத்த பாக்குற? எதுக்காக அந்த மோட்டர் முகம் மேல தப்பா சொல்லி அடிவாங்க வச்ச? நான் சொல்ல மாட்டேன். சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லு. சொல்லுடி. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? என் புருஷனுக்கு உனக்கு என்ன தொடர்பு? மரியாதையா சொல்லு, இல்லன்னா அவளதான் சொல்லிட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லுடி. இரு, கொஞ்சம் பொறுமையா பேசி கேட்கலாம். இவகிட்ட என்னக்கா பொறுமை பேசிட்டு இருக்கு? இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கா, பதில் சொல்ல மாட்டேங்கிறா? எவ்வளவு நேரம் நல்லா கேட்டுட்டு இருந்தோம், பதில் சொன்னாலாக்கா? ஐயோ வலிக்குது. பாவி, ஏன் இப்படி பண்ண? வலிக்குதுக்கா. ராதா என்னாச்சு? சாகுடி. என்ன பிடிக்க வர? ராதா ராதா என்ன ராதா ஆச்சு? ராதா விடுங்க. சீக்கிரமா வண்டி எடுங்கண்ணா. சீக்கிரம் போங்க. அவளை பிடிங்க. அக்கா என்னாச்சுடா? என்னாச்சுடா? ராதா பாத்துக்கோ. ராதா பாத்துக்கோ. நான் பாத்து சீக்கிரம் பண்ணு. நான் பாத்துக்கிறேன். போங்க. என்னக்கா? அக்கா அவளை பிடிங்க. அண்ணா சீக்கிரமா போங்கண்ணே. டைம் ஆயிடுச்சுண்ணே. சீக்கிரம். ஹேண்ட்ல கேன்ல ஏறு, ஐஸ் ஃபுல்லா டியரு, எம்டி டேங்க், ரிவர் கம், நைஃப் ரிவர்ஸ் கியரு, பெங்களூரு, ஓ மை லவ், யூ ஷோட் மீ பவு. அண்ணா சீக்கிரமா போங்கண்ணே. டைம் ஆயிடுச்சுண்ணே. முடிஞ்சது. டெஸ்ட் பண்ணி பார்த்துவோம். அசையாம அப்படி இருமா. அவ்வளவுதான். கரெக்டா கச்சிதமா நந்தகுமாருக்கு செஞ்சு கொடுத்த ஃபேஸ் மாதிரியே செஞ்சாச்சு. இதை எடுத்துட்டு போய் நேரா அர்ச்சனா மேடத்திட்ட கொடுத்துருவோம். நான் எடுத்துடுறேன். தேங்க்ஸ் மா. போயிட்டு வரேன் சார். மச்சான் நீ இங்கேயா இருக்க? வந்துட்டேன். ஏழ்றேன் மச்சான், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கைமாத்து தேவைப்படுது. 2 நாள்ல திருப்பி கொடுத்துறேன். உடனே கொடு. டேய், கைமாத்து கொடுக்கற நிலைமையிலேயே நான் இருக்கேன். நீ என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டும் போது உன்னை வாழ்த்துறதுக்கு நான் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்க. அட என்ன மச்சான், நீ எப்போதுமே சந்தோஷமா இருப்ப. வாழ்த்த போறது வாயால தானே. நீ இப்ப 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா? முடியாது. டேய், நீ இப்படி கடன் கேட்டுட்டு திரியிறியே, நீ எப்படி கடைசி வரைக்கும் என் தங்கச்சி வச்சு குடும்பம் நடத்துவ? எனக்கு சந்தேகமா இருக்குடா. பேச்ச மாத்தாத மச்சான். 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா? முடியாதா? மச்சான் என்ன மச்சான் பை கனமா இருக்கு? ஏகப்பட்ட பணம் இருக்கும் போல இருக்க. பேங்க்ல போடுற அளவுக்கு பணம் வந்துருச்சா? டேய், பேங்க்ல போடுற அளவுக்கு என்கிட்ட பணம் இருந்தா நீ கேட்ட 1000 ரூபாய் விட்டுருக்க மாட்டேன். இது ரகசியம். இது எடுத்துட்டு போய் கலெக்டர் மட்டும் கொடுக்கணும். அப்படியா? இப்ப அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். உதவிக்கு நீ வரியா? என்ன மச்சான் உதவின்னு கேக்குற? மரம் ஏற போனாலும் மச்சானோட உறவு தேவை. உன் கூட வராம வேற யாருக்கு வர போற? நான் கேட்ட 1000 ரூபாய் மறந்துடாத. என்ன சொல்ற? 1000 ரூபாய் தரேன். அதிகம் பேசக்கூடாது. வாய் பொத்திக்கிட்டு வரணும். வா.
நல்ல வேளை ராதா பூமிகாவோட பிடியில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இப்ப அர்ச்சனா கூட இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அக்கா. என்ன பூமிகா? வா வா. என்ன ஆச்சு? அக்கா, என்னால ஒரு தப்பு நடந்து போச்சுக்கா. தப்பு நடந்து போச்சா? ஆமாக்கா, நான் கொஞ்சம் அவசரப்பட்டதுனால காரியமே கெட்டு போச்சுக்கா. என்ன சொல்ற? நீங்க அந்த வேதிகாவை கண்டுபிடிக்க சொல்லி நம்ம ராதாவை லேடிஸ் ஹாஸ்டல் போக சொன்னீங்கல்ல? என்ன இப்ப அதுக்கு? ராதா என்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே நானும் ராதா கூட லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போனேன். நான் ராதாவை மட்டும் தானே போ சொன்னேன், நீ எதுக்கு கூட போன? அந்த வேதிகாவை கையும் களவுமா புடிச்சிட்டா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலான்ற ஒரு ஆர்வத்துல நானும் அங்க போனேன். மதன் மச்சான் வேற தலைமறைவா இருக்காரு. அந்த ஏசிபி வேற அவருக்கு அடைக்கலம் கொடுத்து நீதான் உன் புருஷனை மறைச்சு வச்சிருக்க, உன் புருஷன் சரண்டர் ஆகலன்னா சுற்றுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நந்தகுமார் தான். அவன் தான் அந்த வேதிகா முகத்துல வேற ஒரு பொண்ணு முகத்தை ஒட்ட சொல்லியிருக்கான். அப்படின்னா அதுல ஏதோ காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த வேதிகாவை பிடிச்சா அந்த நந்தகுமாரே பிடிச்சிடலான்னு தான் நானும் ராதா கூட அங்க போனேன்க்கா. அப்புறம் என்ன நடந்தது? நானும் ராதாவும் அந்த வேதிகாவை கையும் களவுமா பிடிச்சிட்டோம். ஆனா அந்த வேதிகா கர்ப்பிணியா இருக்கிற ராதாவை வயித்துல எட்டி உதைச்சதுனால அவ கீழே விழுந்துட்டான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேதிகா அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாக்கா. நான் எங்கடி தப்பிச்சேன்? இங்கதான் இருக்கேன். ராதா கீழே விழுந்ததுனால நான் அவளை பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. அந்த வேதிகாவை ஃபாலோ பண்ண முடியலக்கா. நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சு விட்டுட்டீங்களே. ராதா எப்படியும் அந்த வேதிகா பத்தி எல்லா தகவலும் சொல்லுவா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேல நடவடிக்கை எடுக்கலான்னு இருந்தேன். இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா அவ எஸ்கேப் ஆவான்னு தெரிஞ்சிருந்தா நான் போலீஸை வச்சு அவளை பிடிச்சிருப்பேன். இப்ப அவ அலர்ட் ஆயிட்டா. சாரிக்கா, தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஒரு பொண்ணுக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்குன்னா ரொம்ப புத்திசாலியா தான் இருப்பான். ஆனா அவ எப்பவுமே என்கிட்ட தப்பிச்சுட்டே இருக்க முடியாது. சீக்கிரமே என்கிட்ட சிக்குவா. நானும் அந்த வேதிகாவை ஃபாலோ பண்ண போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். சீக்கிரமா அவ மாட்டுவா. அவளோட சேர்த்து அந்த நந்தகுமாரியும் பிடிச்சிடலாம். போலீஸ் கிட்ட அந்த வேதிகாவோட போட்டோ கொடுத்துருக்கேன். அவங்களும் தீவிரமா தேடிட்டு தான் இருக்காங்க. இவங்க போடுற பிளான்ல நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம் போல இருக்கே. ஜோதிகா, ஏன் ஏதோ மாதிரி இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் நல்லதா இருக்கேன். அர்ச்சனா, அந்த வேதிகாவை சும்மா விடக்கூடாது. ஒரு பொண்ணா பிறந்துட்டு ஒரு அயோக்கியனுக்கு துணையா கிரிமினல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அவளால எங்க குடும்பத்துல யாருக்குமே நிம்மதி இல்லாம போயிடுச்சு. ஒரு நாள் நம்ம வீட்டுக்குள்ளேயே புகுந்து தேவிகா வேற கடத்திருக்கா. அவ மட்டும் என் கையில கிடைச்சா அவ்வளவுதான். இருங்க, அவ நம்ம கிட்ட சிக்காமையா போவா? முதல்ல அவ என்கிட்ட சிக்கட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு வேடிக்கை. ஐயோ, நான் தான் வேதிக்கான்னு தெரிஞ்சா என்ன கழுத்து நெரிச்சு கொண்டுடுவாங்க போல இருக்கே. அன்னைக்கு அந்த மூக்கம் கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போதுதான் அந்த ஊர் ஜனங்க மூக்கம் கையை உடைச்சிட்டாங்க. அவன் கையை உடைக்காம இருந்திருந்தாலும் அவன் திரும்பவும் அந்த மோல்டு செஞ்சு கொண்டு வந்திருப்பான். அதை வச்சாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம். இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சே. அந்த மோல்டர் தான் பண்றாரு. சொல்லுங்க மூக்கன். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த வேதிகா பொண்ணுதான் என்ன பசங்கிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க வச்சா. ஆனா இப்போ அச்சு அசலா அதே மாதிரி பொண்ணு மொத்த நான் இப்ப மோல்டு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மூக்கன். இப்போ அந்த மோல்டு எடுத்துக்கிட்டு நேரா உங்களை தான் பார்க்க வந்துகிட்டு இருக்கேன். சரி, ரொம்ப நல்லதா போச்சு. சீக்கிரமா வாங்க. இதோ கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். நாங்க இங்க வெயிட் பண்றோம். மூக்கன் தான் ஃபோன் பண்ணாரு. அவர் ஏற்கனவே செஞ்ச மோல்ட மாதிரி புதுசா இன்னொன்னு செஞ்சு கொண்டு வராராம். இங்க வரானோ? அந்த வேதிகா முகத்துல எந்த முகமடி ஒட்டி இருந்ததோ அதே மாதிரி எடுத்துட்டு வர போறாரு. அது யாருன்னு தெரிஞ்சா குற்றவாளி யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு போயிடும்.
இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேனே. அந்த மோல்டோட மூக்கு இங்க வந்தானா அதுக்கப்புறம் என் கதையே கந்தலாயிடும். என்ன செய்யறதுன்னு புரியலையே. இவளை தூக்கிட்டு போலான்னா வண்டி வேற கிடைக்க மாட்டேங்குது. எவனை கேட்டாலும் செல்ஃப் டிரைவிங் தர மாட்டேங்கிறான். எப்படி இவளை தூக்குறது? உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளா? தண்ணி 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 கேக்குறா. சரி கொடுப்போம். செத்துக்கிட்டு போயிட போறா, அப்புறம் பெரிய பிரச்சனையாடும். தண்ணி குடி. வேதிகாவா? ஹலோ, என்ன வேதிகா? எதுக்கு நீ இப்ப போன் பண்ண? ஐயோ, இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? கண்டிப்பா நீயும் நானும் மாட்டிக்கிறதுக்கான ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். என்னது? நான் இப்ப எங்க இருக்கேன்னு தெரியுமா? அந்த அர்ச்சனா வீட்ல தான் இருக்கேன். அர்ச்சனா வீட்லயா? இப்போ அந்த மோல்டர் மூக்க இருக்கான்ல, அவன் ஜோதிகாவோட மோல்டர் எடுத்துக்கிட்டு இங்க தான் வந்துகிட்டு இருக்கான். ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே